லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்ஸ் காஸ்பல் 2nd chapter and 13th verse. வாசிங்க. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. 13வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. ஹல்லேலூயா. சாதாரணமாக கிறிஸ்து பிறப்பின் நாளை குறித்த செய்தியை பார்க்கும்போது ஒன்று மேய்ப்பர்களை குறித்த செய்தியாக இருக்கும், மரியாதை குறித்த செய்தியாக இருக்கும், அல்லது 3 ராஜாக்களை குறித்த செய்தியாக இருக்கும், இல்லை நட்சத்திரத்தை குறித்த செய்தியை கொடுப்பார்கள், இல்லை இந்த தேவ தூதர்கள் கூட இந்த சொன்ன அந்த பாட்டின துதித்த அந்த பாடலை குறித்த செய்தி கொடுப்பார்கள். அதனுடைய என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் வேறு விதமான எண்ணங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. Read it in English. And suddenly there was with the angel a multitude of heavenly hosts. Multitude of heavenly hosts praising God and multitude of heavenly hosts praising God. Amen. பரமசேனையின் திரள். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை பிள்ளையை துணிகளில், முந்தின வசனத்தை வாசிக்கும்போது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள் அந்த தேவதூதன் சொல்லுகிறான். இட் வாஸ் a very simple birth. ரொம்ப எளிமையான ஒரு பிறப்பு இயேசுனுடைய பிறப்பு. பின்ன என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், என்னெல்லாம் ஆயத்தோ. ஹல்லேலூயா. இல்லை யூஎஸ்ல சொல்லிடுறாங்களா என்ன பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அது பாய் பேபியாக இருந்தால் ப்ளூ ட்ரெஸ், கேர்ள் பேபியாக இருந்தால் பிங்க் ட்ரெஸ், அதுதான் போடணும். பிள்ளைய கொண்டு அதை வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துடணும், அவங்க அதை போட்டு தான் கொடுப்பாருலாம். இப்படியெல்லாம் ஆயத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த போதோ ஒரு துணியில் சும்மா வேண்டா வெறுப்பா சுற்றி அதை கிடத்தியிருந்தார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது அங்கே என்ன அடையாளம் தோன்றிட்டா, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள், the heavenly hosts. Hallelujah. பரமசேனையின் திரள், just an army host, ஒரு சேனையே உன்னதத்திலே தோன்றிட்டது. ஆமென். தோன்றி தேவனுக்கு மகிமையை செலுத்தினது, தேவனுக்கு துதியை செலுத்தினது, தேவனுக்கு choir, heavenly choir was there. Hallelujah. கந்தையிலே சுற்றப்பட்ட ஒரு இந்த நாளிலே கிறிஸ்மஸ் பிறப்பில் யார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன உடுத்திருக்காங்க, இது அல்ல, இது நம்முடைய காரியம் அல்ல. இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? கந்தையிலே சுற்றப்பட்டவராக அவர் முன்னந்தையிலே கடத்தப்பட்டிருந்தார். அவருக்குத்தான் துதி செலுத்த, அவருக்குத்தான் ஆராதனை செய்ய, அவருக்குத்தான் பரமசேனை வானத்திலே தோன்றினது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிற துதி வானத்திலே பகிரங்கமாய் தோன்றினது. கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். இதுவரைக்கும் பூமியில மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையில சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க வாசிக்க நேரம் இல்லை. கொலோசியர்ல பார்க்கும்போது, பிலிப்பியர்ல பார்க்கும்போது, எபேசியர்ல பார்க்கும்போது, எபேசியர்ல பார்க்கும்போது, ஓ பிரிவினையாகிய தடுப்பு சுவர் நமக்கும் தேவனுக்கு இடையில இருந்தது. சமாதானம் இல்லை, மனுஷர் மேல பிரியம் இல்லை. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்கே கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை அவர்கள் சுருக்கமாக பாடி சொல்லுகிறார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஆகினால் பூமியில இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதெல்லாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதிலேயே நோக்கமாக இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பூமியிலே, ஓ ஹல்லேலூயா, பூமிக்கும் தேவனுக்கும் இடையில நீங்கள் நேரம் இல்லாத கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் 20வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே பூமியிலே எப்படி ஒரு சமாதானத்தை தேவன் ஹல்லேலூயா கொண்டு வந்தார் என்று, அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டாகிறது. வேண்டுமென்றால் வாசிங்க, அதெல்லாம் இப்போ செய்தி, ஆனாலும் we'll just see it. ஹல்லேலூயா, glory to God. 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசுவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. அதே போல எபேசியரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, glory to God. 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, ஹல்லேலூயா, 16வது வசனத்தில்
14ஆம் வசனத்திலே அவர் இருத்திரத்தாரையும் அவரே இயேசுவே சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார். ஹல்லேலூயா. மனுஷர் மேல் பிரியம். அதனால கவனிங்க, தேவகுமாரனாகிய நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் தன் முழு பிரியத்தை வைத்த குமாரனை நமக்காக கொடுத்து நம்முடைய இடத்துல அவரை மரிக்க செய்து, ஹல்லேலூயா, அந்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்த பிதாவுக்கு அதுதான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. ஆகையினால அதை குறித்து நம்ம இப்ப பேச போவதில்லை. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே தோன்றினது பரமசேனையின் திரள் கூட்டம், ஹெவன்லி ஹோஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பாடலும் வந்தது. அது நான் இப்போ பாடவோ எழுதவோ நேரம் இருக்காது. ஆகையினால் அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றவரோட பார்வையில் ஒரு கந்த துணி, ஒரு மாட்டுக்கொட்டை, ஒரு என்ன சொல்ற நாற்றம் அடிக்கிற இடம். ஹல்லேலூயா. ஆனால் பேக்ரவுண்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அங்கே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லி ஹோஸ்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், பரமசேனையின் திரள் அங்கே தோன்றி. ஒரு பெரிய ராஜாவுக்குத்தான் சேனை உண்டு. ஹல்லேலூயா. பெரிய ராஜாவுக்கு தான் சேனை உண்டு. ஆனால் கந்த துணியில சுத்தப்பட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு பரம சேனையே பூமியிலே வானத்திலே தோன்றி தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை யோசித்து பார்க்கும்போது நம்முடைய ஜீவியம், நம்முடைய காரியம், யார் யாருடைய காரியங்கள் எளிமை, வெறுமை, ஒன்றுமில்லை என்று யோசிக்கிறீர்களோ, நீங்கள் யோசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தில் எப்படி தேவன் மகிமைப்பட்டாரோ, பரம சேனையின் திரள் தோன்றி தேவனை மகிமைப்படுத்தினோம். இது எல்லாருக்குமே தெரியல. No one knew except for the shepherds. ஹல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு தான் இந்த அனுபவம் கிடைச்சது. பரம சேனையை யார் பார்த்தா? ராஜாக்கள் பார்த்தாங்களா? 3 சாஸ்திரிகள் பார்த்தாங்களா? ஏரோது பார்த்தானா? ஏரோதுக்கு என்ன வந்துச்சு? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜாவா? பயம், திகில், கலக்கம். அதுதான் பாஸ்டர் ஒரு தாட்டில் அது ஒரு தாட் பாஸ்டர் சொன்னார்கள். ஏரோதுக்கு கலக்கம், நடுக்கம். ஹல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் அநேகருக்கு, துன்மார்க்கருக்கு கலக்கம், நடுக்கம், திகைப்பு, பயம். ஹல்லேலூயா. என்னாகும்? ஸோ அப்பப்போ மாறிட்டே இருப்பாங்க. மாறுபடுகிறவனுக்கு தேவன் மாறுபடுகிறவர். ஆனால் இங்கே பார்க்கும்போது, மேய்ப்பர்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுக்கு சொல்லப்பட்ட 18வது வசனத்தில் சொல்லப்பட்ட யாவையும் கேட்டு அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு நாம் பார்க்கும்போது 20வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஹல்லேலூயா, glory to God. மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் மேய்ப்பர்களுக்கு ஒன்லி சிம்பிள் பீப்புள், சிம்பிள் மைண்டட், சிம்பிள் ஹார்ட், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இன்னைக்கு மேய்ப்பர்கள் என்று சொன்னால், ஐயோ, வறுமையில் இருக்கிறவர்கள், தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், அல்ல கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், மன்னிக்கணும், மறுமையில் தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பெருமைக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அகம்பாவித்தனத்துக்கு அளவே கிடையாது. அதனால அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வறுமையில் இருக்கிறவங்களோ, பணத்தில் இருக்கிறவங்களோ, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் குவாலிஃபை ஆகக்கூடியவர்கள் யார்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். ஆமென். Blessed are the poor in spirit. இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் அல்லவா? என்ன சொல்லியிருக்கிறாரு? நமக்கு தெரியும். அந்த மாலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஏரோது ராஜாவுக்கு இந்த பரமசேனை தோன்றியிருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? ஹல்லேலூயா. தான் சேனையை திரட்டிட்டு வந்திருப்பான் யுத்தம் பண்ணுவதற்கு. ஆனால் அல்லது இந்த 3 ராஜாக்களுக்கும் இந்த பரமசேனை தோன்றியிருந்தால் எல்லாமே மனுஷீகமாக அவர்களெல்லாம் யோசித்து கால்குலேட் பண்ணி எதெல்லாமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மேய்ப்பர்களோ தங்களுக்கு காணப்பட்ட, கேள்விப்பட்ட, யோசித்துப்பாங்க, இன்சிக்னிஃபிகண்ட் பீப்புள். ஹல்லேலூயா. முக்கியத்துவம் இல்லாத ஜனங்கள் இந்த மேய்ப்பர்கள்.
ஹல்லேலூயா. தங்களுக்கு முக்கியத்துவத்தை தேடாத ஜனங்கள். மேய்ப்பர்களை குறித்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அது நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆவியில எளிமையோடு தங்களை காத்து கொண்டு ராஜாமங்களில் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்குத்தான் இந்த பரமசேனையின் தரிசனம். இந்த செய்தியும் யாருக்குத்தான்? பரமசேனையின் தரிசனம், பரமசேனையின் செய்தியும் ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்குத்தான் புரியும். ஆவியின் எளிமை உள்ளவர்களுக்குத்தான் இந்த செய்தியை கத்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Simple minded, simple spirit, simple hearted people, only such people will be blessed. என்ன சொல்ல வரேன், இந்த பரமசேனையின் அனுபவம் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது வேற யாருக்குமே இதை கொடுக்கல. மரியாளும் யோசேப்பு கூட பார்க்கல. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த பரமசேனை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட நாம் பார்க்கும்போது the heavenly hosts were involved, hallelujah, in the birth of Christ Jesus. Amen. இந்த பரமசேனை எங்கெல்லாம் பார்க்கிறோம், நாம் பார்த்து அதை முடிக்க போறது நாளின் செய்தி பரமசேனை குறித்து. இட் இஸ் அபவுட் த ஹெவன்லி ஹவுஸ். ஆமென். வாசியங்கள், எடுத்து வாசியங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம். உடனே ஆவியானவர் எனக்கு காண்பித்த சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். Genesis 32:1 and 2. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். எனக்கு ரொம்ப பிடித்த பெயர். அந்த நாட்களில் நான் வேதத்தை வாசிக்கும்போது இந்த வார்த்தை புதியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு என்ன பெயரிட்டானா? மக்னாயிம். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. So Jacob went on his way, and the angels of Jacob went on his way, and the angels of God met him. When Jacob saw them, he said, "This is God's camp." This is God's camp. And when Jacob saw them, he said, "This is God's house." Amen. Inge God's camp nu pathom, God's house. And he called the name of that place. And he called the name of that place Mahanaim. Hallelujah. Amen. He called this name of the place Mahanaim. So இங்கே நாம் பார்க்கிறோம் the God, hosts of God, தேவனுடைய சேனை என்று சொல்லி அங்கே யாக்கோபு தன்னை சந்தித்த தூதர்களுக்கு பெயரை கொடுக்கிறான். So Jacob was met by the hosts of God. Hallelujah. எப்போ யாக்கோபை தேவன், உடனே நாம கேட்கணும், எப்போ யாக்கோபை தேவன் தம்முடைய சேனையை கொண்டு சந்தித்தார்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போ தேவசேனை தோன்றிற்று? பிள்ளையை பிறந்ததில்லை, அவர் பிறந்து இந்த பூமியிலே அவர் பழப்போகிற எல்லா பாடுகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் அடையாளமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர், நமக்கு தெரியும் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருப்பதற்கு அடையாளமாக அதை தோன்றினார்கள் என்று நாம் சொல்லலாம். இங்கே யாக்கோபுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் when Jacob went on his way, angels of God met him. Hallelujah. தேவதூதர்கள் அவனை சந்தித்ததைக்கு அவன் என்ன சொல்கிறான் வாசித்து பாருங்கள். நமக்கு தெரியும் அவன் ஒரு இடத்துல அவன் தேவதூதனோடு போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன சூழ்நிலை, அவன் தன்னுடைய மாமனாராகிய லாபானுடைய வீட்டை விட்டு தன் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் ஆடு மாடுகளோடும் மற்ற எல்லா விதமான கரவலாடுகளோடும் அவன் புறப்பட்டு வெளியே வருகிறான். ஹல்லேலூயா. 21 வருஷமாக அவன் இந்த தன்னுடைய மாமனாகிய லாபானுக்கு அவன் சேவை செய்தான். ஹல்லேலூயா. முதல் 7 வருஷம் ஒரு மனைவிக்காக, இன்னொரு 7 வருஷம் இன்னொரு மனைவிக்காக, மற்றும் 7 வருஷம் அவனுக்கு வேலை செய்தும் அந்த லாபானுடைய முகநாடி வேறுபட்டு கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அவன் யாக்கோபுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருந்தான். யாக்கோபும் பொறுமையோடு கூட காத்திருந்தான். ஹல்லேலூயா.
ஆனாலும் அங்கே நாம் பார்க்கும்போது அங்கே யாக்கோபுடைய அந்த லாபானுடைய குமாரர்களும் யாபானும் அவனுக்கு விரோதமாய் அவர்களுடைய இருதயம் இருக்கிறதை யாக்கோபு உணர்ந்த போது, ஹல்லேலூயா, அவருடைய இருதயம் தன்னோடு கூட செவ்வையாய் இல்லாததை யாக்கோபு அறிந்த போது, ஹல்லேலூயா, அவர்களை விட்டு பிரிந்து வெளியே போனான். ஆமென், ஹல்லேலூயா. பிரிந்து வெளியே போகும்போது இவன் வெளியே போன காரியத்தை கேள்விப்பட்ட உடனே லாபானும் அவனுடைய கூட்டத்தாரும் யாக்கோபையும் அவனுடைய கூட்டத்தையும் பின்தொடர்கிறார்கள். சத்துரு பின்தொடர்கிறான். ஹல்லேலூயா. அவன் பின்தொடர்ந்து வந்த நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, glory to God. அவன் சொல்லுகிற எச்சரிப்பின் காரியத்தை பாருங்க. 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? அதுதான் இந்த உலகத்தாருடைய நோக்கம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. It is in my power. It is in my power. இதுதான் என்னது? It is in my power grace. ஒரு ஆள் சொன்னார், கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்த உடனே, நான் நினச்சேன்னா என்ன வேணா உங்களை செய்யலாம் தெரியுமா, நான் நினச்சேன்னா இப்படி கையை நொடிச்சு, நான் நினச்சேன்னா என்ன வேணா உங்களை செய்யலாம் தெரியுமா, ஒரு ஊழியக்காரன் கூட. அப்போ தான் இங்கே வந்து தான் ப்ரொமோஷனே வந்தது. உன்னை விட பெரிய அதிகாரிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சொன்னேன், கர்த்தரோட சித்தம் இல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது, அது தெரியுமா? ஹல்லேலூயா. யார் இடத்துல சேலஞ்ச், யார் இடத்துல சவால்? கொஞ்சம் பவர் வந்துட்டோன்னே போதும், கால் தரையில் நிற்காது. எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் தேவனுடைய அதிகாரம். அதை சார்ந்து வாழ்கிற நமக்கு என்றும் விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, இங்கே நான் பார்க்கணும், எனக்கு ஆச்சரியமா இது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை காண்பித்து இதை நான் தியானிக்கல. ஆனால் இப்போ வாசிக்கும் போது, ஐ ஹாவ் த பவர். It is in my power. It is in my power to do to you harm. To do to you harm. But the God of your father. But the God of your father. இன்றைக்கு அந்த மாதிரி பவர் மாத்திரமல்ல, பலவிதமான தீமையான வல்லமைகளை வைத்துக்கொண்டு நமக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டங்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமசேனை வரணும்னா இதெல்லாம் வரணும்ல. ஆமென், ஹல்லேலூயா. பரமசேனை நம் மத்தியில் நம் பட்சத்தில் இருக்கணும்னா இதெல்லாம் மோதனா தானே அவ்வளோ பெரிய பவர் நமக்கு வர முடியும். அப்படி நான் யோசிப்பேன். நீங்களும் வந்து உட்காந்து ஒப்பாரி வைப்பீங்க, நான் ஒப்பாரி வைக்க மாட்டேன். எப்போவுமே அதில் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பரமசேனை நம் பட்சத்தில் இருக்கும்படியாக இங்கே நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதை போன்ற சத்துருக்களை, எதிர்ப்புகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆகினால் நாம் தளர்ந்து விடவே கூடாது. ஆமென். கவனிங்க, இங்கே ப்ளீஸ் ரீட் இட். It is in my power. It is in my power to do to you harm. To do to you harm. But the God of your father. But the God of your father spoke to me last night. Saying, Be careful. That you speak to Jacob. Be careful தான் வரும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. மேல இடத்துல இருந்து உத்தரவு வரும். Be careful. Amen. எச்சரிப்பு ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. Be careful. ஹல்லேலூயா. யார் சொல்றது? நாம சொல்லவே வேணாம். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாம். மேலேருந்து உத்தரவு வந்துகிட்டே இருக்கும். Be careful. That you speak to Jacob. Neither good nor bad. நீ நன்மையும் பேச வேண்டாம் அவங்ககிட்ட, நீ தீமையும் பேச வேண்டாம். நீ பாசாங்க பண்ணி கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறான்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிருவாங்க ஜனங்க. நமக்கு விரோதமாக இருக்கணும், அப்படியே விரோதமாவாங்க. இதெல்லாம் வேணாம். நீ நன்மையும் பேச வேணாம், நீ தீமையும் பேச வேணாம். ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய என்னோட நேற்று ராத்திரி சொன்னார். ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கு இப்படி தீவிரையான பவர், டு டூ ஹார்ம் பவர். எதற்கு? இவர்களுக்கு தீங்கு செய்ய வல்லமை. ஹல்லேலூயா. நமக்கு எதற்கு வல்லமை?
தீங்கு செய்ய அல்ல, நன்மை செய்ய. ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராக, நன்மை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராக அவர் என்ன செய்தார்? தீமை செய்தாரா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory be to God. I was shocked at all this message. நான் உட்கார்ந்து எதையும் யோசிக்கவும் இல்லை, நான் எதையும் தியானிக்கவும் இல்லை. Spontaneous of the Holy Spirit was giving me. I give God all the glory. ஆகையினால இங்கே நாம் பார்க்கும்போது தொடர்ந்து அந்த லாபானுடைய வார்த்தைகளை பாருங்கள். Hallelujah, glory to God. நேரம் இருக்காது. அதே 31ஆம் அதிகாரம். Hallelujah, glory to God. 31ஆம் அதிகாரம் 52வது வசனம். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. This heap is a witness. This heap is a witness. This pillar is a witness. And this pillar is a witness. That I will not pass beyond this heap. Hallelujah. I will not pass beyond this heap. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று தேவன் அணை போட்டு நிறுத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். He allows to certain extent. பட் அதுக்கு பிறகு அவர் அணை போடுகிறவர். Amen. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் 105ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். Hallelujah, glory to God. சங்கீதங்களின் புஸ்தகம். Hallelujah, praise the Lord. Yes, 105ஆம் சங்கீதம் 15வது வசனம் வாசிங்க. 14, 15. 105, 14 and 15. Yeah. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். கடிந்து கொள்ளுவார் ராஜாக்களை உன்னமத்தமாக. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. He permitted no one. He permitted no one to do to them wrong. To do to them wrong. Yes. Yes. He rebuked kings. He rebuked kings for their sake. For their sakes, saying, do not touch my anointed ones. Do not touch my anointed ones. And do my prophets no harm. And do my prophets no harm. This is the mind of God concerning you and me. தயவு செய்து கவனிங்க. உலகத்தில் நாம் இருக்கிறோம். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சவால்கள், எத்தனை சத்துருவினுடைய மும்முரங்கள் என்னெல்லாம் வந்தாலும் ஹல்லேலூயா, நம்முடைய கவுண்டர் கிளியராக இருக்கணும். என்ன? நமக்கும் நம்மை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம், திட்டம், மனது என்ன? No one, he will not permit anyone to put their hand on you. Hallelujah. என் தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் அபிஷேகம் பண்ணவர்களை தொடாமலும் இரு என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறது மாத்திரமல்ல. ஆகினால் நீங்கள் வேலை ஸ்தலத்திலோ இருக்கிற இடங்களிலோ என்ன பயமுறுத்தல் வந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும். நீ எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறியோ அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ராங். அதனால் என்ன ஆகுது? we gain power. That's all. The enemy loses. Amen. Hallelujah. ஆகையினால நமக்கு வருகிற எல்லா எதிர்ப்புகள், எல்லா போராட்டங்கள் எல்லாமே நாம் பலப்படுவதற்காகத்தானே அல்ல, நம்மை அழிக்கவோ நிர்மூலமாக்கவோ ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கவில்லை. ஆமென். ஆகையினால் வருகிற எதிர்ப்பை பார்த்து தேவன் என்னை மறந்தார், அது எல்லாம் சாத்தான், குட்டி சாத்தான், எல்லா சாத்தானின் கூட்டம், சாத்தானை உள்ள வச்சிருக்கிற மனுஷ கூட்டம் எல்லாம் ஆர்ப்பரிக்கும். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சந்தர்ப்பத்திலே தான் தீங்கு செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, நான் உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவனால் மனசு ஆறவே மாட்டேங்குது. யாக்கோபை வெட்டி வீழ்த்தி தன் பிள்ளைகளை எல்லாம், தன் மனைவி தன்னுடைய மகள்களை எல்லாம், பேர பிள்ளைகளை எல்லாம் இழுத்து கொள்ளலாம் என்று இந்த லாபானுக்கு அவ்வளோ எரிச்சல். ஆனால் தேவன் கொடுத்த எச்சரிப்பு, பி கேர்ஃபுல். அடுத்ததும் சொல்றான் பாருங்க, திரும்பவும் நான் தீங்கு செய்யாதபடிக்கு இந்த குவியலை விட்டு, இந்த பில்லரை விட்டு, இந்த தூணை விட்டு நான் தாண்டி வரவே போவதில்லை. He cannot. கர்த்தர் ஒரு எல்லையை வச்சுட்டாருன்னா, ஒரு எல்லை வரைக்கும் தான் நமக்கு எல்லாத்தையும் பெர்மிட் பண்றாரு.
அதுக்கு மேலே நாம் சகிச்சாலும் கர்த்தரால சகிக்க முடியாது. எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நம்ம பொறுமையாக இருந்தால் அவரே சகிக்கக்கூடாதவராய் ஆக்ஷன் ஹலலோயா எடுக்கிறவராக இருக்கிறார். ஹலலோயா. அதனால் தேவன் நல்லவராகவே அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூழ்நிலையில தான் தேவதூதர்கள் யாக்கோபை சந்திக்கிறார்கள். ஹலலோயா. இந்த சூழ்நிலையில தான் யாக்கோபு இந்த தேவதூதர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறான்? காட்ஸ் ஹோஸ்ட் ஆஃப் காட். ஆமென். தேவனுடைய சேனை, தேவனுடைய சேனை என்கிற பெயரை யாக்கோபு இந்த சேனைக்கு வைக்கிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த சூழ்நிலையில பரமசேனை தேவசேனை நமக்கு அனுமதிக்கப்படுகிறது? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். ஆகையினால யாக்கோபு ஏதோ பூச்சி அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவரும் கூப்பிட்டாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன கூப்பிட்டாரு? 41ஆம் அதிகாரம் 9 பூச்சியே அப்படிதான்ப்பா உன்னை நினைக்கிறாங்க, உன்னை நசிக்கிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி அவைகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். நீ தூற்றுவாய், காற்று அவைகளை எடுத்து கொண்டு போகும். யாருக்கு? பூச்சி. உன் பார்வையில் பூச்சி தான். ஹல்லேலூயா. மனுஷர் பார்வையில் நீ பூச்சி தான். ஹல்லேலூயா. உலக கொஞ்சம் அதிகாரத்தை வச்சு குதிக்கிறவங்க பார்வையில் பூச்சி மாதிரி தோன்றும் தான். ஆனால் இதுக்கு கூர்மையும் புதிதும் கூர்மை உள்ள பற்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன். ஆனால் நீ அற்பமாய் உன்னை நினைக்கும்படிக்கு சத்துரு செய்வான். உன்னை ஒன்றுமில்லாததை போல யோசிக்கும்படிக்கு சத்ரு உள்ளத்தை சிந்தையை நிரப்பாதே. உன்னை குறித்த தேவ திட்டம், தேவன் எப்படியாக உன்னை காண்கிறார்? நீ பூச்சி தான். கர்த்தரும் சொல்ற, ஆமா அவங்க சொல்றவரையே நீ பூச்சி தான். ஆனா பயப்படாதே, நான் உன் வலதுகாரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பூச்சியை கொண்டுதான் தன்னை மலை என்று சொல்லுகிறவர்களை நொறுக்குவேன். ஹல்லேலூயா. பூச்சி போன்ற உன்னை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு விரோதமாய் வருகிற எதிர்ப்புகளை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போடுவார். உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்குவார். என்ன செய்வாரா? மலையை உடைச்சி போடுவோம்ல, நொறுக்கி தூள் தூளாக்குவார். ஃபார்ம் வித்வுட் ஃபார்ம். ஹல்லேலூயா. தன்னை மலை என்று சொல்லுகிறவர்களை எல்லாம் வித்வுட் ஃபார்ம் ஆக்கி விட்டுறார். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சூழ்நிலையில தான் இந்த தேவசேனை யாக்கோபுக்கு, அவன் லாபான் வருகிற வரைக்கும் வரல, லாபான்கிட்ட முடிச்சு அவன் இடத்துல அவன் வரக்கூடாது, இனி உன்னிடத்துல நெருங்கக்கூடாது என்று சொன்ன பிறகுதான் தேவதூதர்களே இது வரைக்கும் ஹைடிங், மறைவிலிருந்து யாக்கோபுக்காக செயல்பட்டார்கள் போல. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை முடிந்த உடனே தான் தேவதூதர்கள் அவனுக்கு வெளிப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதலே வெளிப்பட்டிருந்தா லாபான்ட்ட ஒரு கதை பேசியிருப்பார். நான் யார் தெரியுமா, என் கூட இருக்கிறது யார் தெரியுமா, அப்படிலாம் கதை பேசியிருப்பார். ஹல்லேலூயா. ஒன்றும் சொல்லலை. தேவன் அவனோட கூட இருக்கிறதை வெளிப்படுத்தினார். ஆமென். இன்னொரு காரியத்தை சீக்கிரமாய் வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். Praise the Lord, glory to God. 16-17 வசனங்கள் சீக்கிரமாய் வாசிங்க. 2 Kings 6:16 and 17. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளால் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. So he answered, do not fear, for those who are with us are more than those that are with them. And Elijah prayed and said,
Lord, I pray, Lord, I pray, open his eyes, that he may see. that he may see. Then the Lord opened the eyes of the young man, Then the Lord opened the eyes of the young man, and he saw, and and behold, the mountain was full of horses, the mountain was full of horses chariots of fire. and chariots of fire. கடந்த வாரம் பார்த்தோம், அக்னினால் பதிலளிக்கிற தெய்வம். Hallelujah. He is a God who answers by fire. Hallelujah. அது அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலைகள் நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டானாம். வேலைக்காரன் மனுஷீகத்தில் பார்க்குறோம், ஐயோ எஜமானே, நம்ம சூழ என்ன வந்திருக்கு, சீரிய படை வந்திருக்குது. ஹலலோ, ஏன் வந்தது, எது நிமித்தம் வந்தது? Praise the Lord, glory to God. 12ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். ஹல்லேலூயா. அப்படி அல்ல எஜமானனே ராஜாவே, நீ பள்ளி அறையில் பெட்ரூம்ல ரகசியமா நீ பேசினா கூட அந்த தீர்க்கதரிசி அதை வெளிப்படுத்திடுவான். ஹல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. தீர்க்கதரிசியின் இடத்துல ரகசியத்தை வெளிப்படுத்துறது தான் பிரச்சனை. இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் ரகசியங்கள் வெளிப்பட்டு விடும் என்று சொல்லி உடனே வெளிப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக எதிர்க்கிறதும், தங்களுடைய குற்றங்கள் வெளிப்படாதபடிக்கு மறைக்கிறதும், பலவிதமான காரியங்களை, எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்குது. அவருடைய தவறுகளை எடுத்து சொல்லி கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு உணர்த்துகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே மனம் திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் எப்படியாக மாறி போகிறார்கள்? எதிர்க்கிறவர்களாக மாறி போகிறார்கள். அவர்கள் செய்கிற அநேக பாவங்களை செய்துட்டு பாசாங்கு செய்து கொண்டு ஒன்றும் செய்யாததை போல நல்லவர்களைப் போல வந்து நடிக்கிற அந்த கூட்டத்தார் இடத்துல அவருடைய தவறுகளை தனிப்பட்ட விதத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அநேக வேளைகளில் கடிந்து கொண்டிருக்கிறேன். எங்கே அவருடைய வீட்டாருக்கு, குடும்பத்தாருக்கு, மற்ற என்ன காரியங்கள் என்ன தெரியாது. ஆனால் அநேக இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கிற ஒரு ஆவி. ஒரு சிலர் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு திருந்துகிறார்கள், ஒரு சிலர் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த சீரியா ராஜா தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் ஃபெயில் ஆகுது. ஏன் ஃபெயில் ஆகுது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய அவருடைய ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்து அவர்கள் அதன் மூலமாக காக்கப்படுகிறார்கள். ஆமென். இதை தெரிந்த உடனே தான், ஓ இப்படி நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறானா, அவனை சிறைப்படுத்தி விடலாம், அவனை பிடித்து விடலாம், அவனை கைப்பற்றி விடலாம். ஹல்லேலூயா என்று அவர்களுடைய நோக்கம். இங்கே பார்க்கிறோம். ஆகையினால தான் அவன் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு எத்தனை சீரிய படையே வந்து மழையை சூழ நிற்கிறதாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு சீரிய படையே வந்து நிற்கிறது. அப்பொழுது அந்த வேலைக்காரன் பார்த்துவிட்டு பதறுகிறான், கலங்குகிறான். அவன் சொல்கிறான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீ என்ன செய்யாத, பயப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் கண்களை தேவன் திறந்த போது அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா சொல்ல நேரம் இல்லை. அங்கே சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்த போது அங்கே சொல்லி விடுகிறான், நீ உன்னிடத்தில் இருப்பது மாம்ச பலன். ஹல்லேலூயா. எங்களோடு இருப்பது தேவ பலன். ஹல்லேலூயா. நீ எந்த பலத்தில் வர? With the strength of the Lord or with your earthly strength? மாம்ச பலன், சரீர பலத்தில் வருகிறாயா? ஹல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்கிறோம். அதே போல தன் மாம்ச பலனை காண்பிக்கிறான் சீரியா அதிகாரி, சீரிய ராஜா தன் மாம்ச பலன், தன்னுடைய சேனையை அனுப்புகிறான். ஆனால் இங்கே எலிசாவுக்கோ தேவன் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கட்டளிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும்போது, சத்தியத்தின் வார்த்தைகளை பேசும்போது இயேசு கிறிஸ்துவின் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் குற்றப்படுத்தும் நோக்கத்தோடு வருகிறதை போல் அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட வருகிற அந்த பொல்லாத இருதயங்கள், பொல்லாத காரியங்களை தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதே போல இங்கே எலிசா தீர்க்கதரிசியினுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது அவனை பிடித்து எப்படியாயிலும் அவனை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தங்களுடைய ஆளுகைக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய முயற்சிகள். Amen. This is a challenge between the strength of the flesh and strength of God. Amen. Hallelujah. Amen. தேவ பலனா மனுஷ பலனா எது மேற்கொள்ளும்? Hallelujah. Praise the Lord. So கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். எலிசா வர ஒண்ணும் பண்ணல. அக்கினிமயமான ரதங்கள் வந்து விட்டது. உடனே அவர்களை அழித்து விடலாம், சுட்டெரித்து விடலாம் சொல்ல எலிசா என்ன செய்தானா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்று சொல்லி அவர்களை நேராக நடத்தி கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜா இடத்துல ஒப்படைக்கிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். சத்துருக்களை வெட்டி வீழ்த்திரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களிடத்தில் வையும். ஹல்லேலூயா என்று சொல்லுகிறான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள் நம்முடைய பவரை காண்பிப்பதற்கல்ல, நமக்குள்ள சேஃப்டியை காண்பிப்பதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த கிராமத்தில் பார்த்து சொல்லும்போது, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவைகளை சுட்டரிக்க உமக்கு சித்தமா? உடனே இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார், நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? ஆமென். அக்கினி அபிஷேகம் இருக்குது, அக்கினி ஹல்லேலூயா வல்லமை இருக்குது. ஆகினால் எல்லாரையும் அழிச்சிடலாமா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆகினால் இங்கே ஒரு சேனை எலிசாவுக்கு அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்துக்கு போவோம். மத்தேயு சுவிசேஷம். Hallelujah, we praise you, Father. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிப்பேன். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க. Then the devil left him, and behold, angels came and ministered to him. Hallelujah. The devil left him. Left him na அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான்? Hallelujah. பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். Any other version? The devil left him and the angels of God. Angels came and ministered to him. இன்றைக்கு ministering angels, guardian angels என்று பிரித்து வைத்திருக்கிறார். உண்மைதான். காபிரியல் தூதன், அவன் ஒரு பணிவிடை தூதன். மீகாவேல் தூதன், அவன் பரம சேனையின் தூதன், அதிபதி. ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது ஞானஸ்தானம் பெற்று பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே வந்தது ஆபத்து. வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு அவர் அங்கே சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்போ இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வனாந்திரமான இடத்துக்கு கொண்டு போய் சாத்தானாலே சோதிக்கப்படும்படிக்கு அலோவ் பண்ணி அங்கே நடக்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது அந்த 4-5 வசனங்களுக்குள்ளாக அந்த 3 சம்பவங்களையும் எழுதப்பட்டு பின்பு சாத்தான் அவரை விட்டு விலகி போனான். லூக்கால பார்க்கிறோம், சில காலம் விலகி போனான். ஹல்லேலூயா என்று இருக்கும். அப்போ அது வரைக்கும் தேவ தூதர்களோ தேவ பிரசன்னமோ தேவ சமூகமோ அங்கே காணப்படவில்லை. ஹல்லேலூயா. Through and through, thoroughly he was tested and tempted and tried
like us, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர். ஹல்லேலூயா. Yet without sin. நமக்கு எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிக்க நேரம் இல்லை, கடைசி பகுதிகளில் நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்ததின் நிமித்தம் இந்த பாதைகளுடாய் கொண்டு போனார். இந்த பாதைகளுடாய் போறவங்க யாருன்னா, நன்றாக களிம்பு நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் இவர்கள் தான். ஆமென். களிம்பு நீங்காமல் ஹல்லேலூயா மாம்சத்தில் வந்து தேவனை ஆராதித்து போகிறவர்களுக்குள்ளே களிம்பு நீங்காது. ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறவர்களுக்குள்ளே தான், கர்த்தருடைய ஆவியான அனுமதிக்கிற பாதையிலே போகிறவர்களுக்குள்ளே இருக்கிற களிம்புகள் நீங்கும் போதுதான் அவர்கள் சுத்தமாக்கப்படுகிறார்கள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடல் உண்டு. பரிசுத்த பாதை சென்றோர் பரீட்சிக்கப்பட்டனரே, பரிசுத்த பாதை சென்றோர் பரீட்சிக்கப்பட்டனரே, பாடு நிந்தை அனுபவித்து பட்டயத்தால் மாண்டனர், பாடு நிந்தை அனுபவித்து பட்டயத்தால் மாண்டனர், நரிக்கு கூலி உண்டு பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, நரிக்கு கூலி உண்டு பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, உன்னத பாதை சென்றோர் உலகத்தில் பரதேசிகள், உன்னத பாதை சென்றோர் உலகத்தில் பரதேசிகள், உண்மையாய் வாழ்வோருக்கோ உலகமும் பார்த்ததில்லை, உண்மையாய் வாழ்வோருக்கோ உலகமும் பார்த்தமில்லை, நரிக்கு கூலி உண்டு பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, நரிக்கு கூலி உண்டு பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஹீரோ வர்ஷிப், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பாம்ப் அண்ட் க்ளோரி, பயங்கர கம்பீரமாய் ஆடம்பரமாய், ஹல்லேலூயா, ஒரு ஆன்டை கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவுக்குரிய எதிர்பார்ப்பு தான். அந்தி கிறிஸ்து எப்படி மகிமையாய் பயங்கரமாய் ஒரு நேச்சுரல் ரியாலிட்டி, ஒரு ரியாலிட்டியிலே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வரல, ஒரு மயக்கத்தில் ஒரு மாயை கிறிஸ்தவ வாழ்க்கை. தட் இஸ் நாட் ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டி. எங்கே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசானவன் விலகி போன பின்பு நடக்கிற சம்பவம் என்ன? தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. Hosts of angels coming and ministering to the Lord. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா சூழ்நிலைகளை சாத்தான் பிசாசனன் எவ்வளவுதான் வந்தாலும், அவன் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த நினைத்தாலும் கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்க செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். காரணம், அவருடைய தூதர்களை அனுப்பி, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவுக்கு தூதர்கள் இறங்கி வந்தார்கள். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்களும் நம்மோடு கூட நம் பட்சத்திலே காணப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை அவர் அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். நேரமில்லை, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Praise God. 12ஆம் அதிகாரம், Book of Revelations, chapter 12. Hallelujah, we praise you, Father. 7வது வசனம், வெளிப்படுத்தல் 12:7 வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள்,
வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. How sad. Sad-ஆ? அவனுக்கு how sad. Hallelujah. Amen. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? இட் இஸ் நாட் பூமியில யுத்தம் அல்ல, வானத்திலே யுத்தம். ஹல்லேலூயா. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம். அங்க யார் யுத்தம் பண்ணுகிறா நம்முடைய சார்பாக? மீகாவேல் தூதனும், வாசிங்கம்மா, அவனை சேர்ந்த தூதர்களும். ஆங்கிலத்தில் வாசிங்க. And the war broke out in heaven. And the war broke out. சொல்லுவாங்களா? The war broke out between Israel and அடுத்தது என்ன? Palestine or Israel. என்ன எந்த நேரத்தில் அது நடக்கும்னு தெரியாது. Hallelujah. The war broke out in heaven. Michael and his angels fought with the dragon. And the dragon and his angels fought. And the dragon and the angels fought. But they did not prevail. Nor was a place found for them. In heaven any longer. And they were cast. So the great dragon was cast out. And the serpent of old. Called the devil and Satan. Who deceives the whole world. He was cast to the earth. And his angels were cast out with him. And the angels were cast out. பிசாசானவனும் அவனோடு கூட அவனுக்கு உதவியா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லா கையாளுங்க, அவங்களையும் சேர்த்து. ஹல்லேலூயா. ஆமாம் போட்டாங்கல்ல, தலையாட்டினாங்கல்ல, அவனுக்கு கை கொடுத்தாங்கல்ல. ஆமென். அப்படியான்னு கேட்டாங்கல்ல, அதை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்கல்ல. ஹல்லேலூயா. காஸ்ட் அவுட். ஹல்லேலூயா. வானத்தில் யுத்தம் உண்டாகிற்று. மீகாவேலும் அவனுடைய சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் தான் இன்றைக்கு சீறி கொண்டிருக்கிறது. ஏன்? முந்தின வசனம் வாசிங்க. வலு சர்ப்பத்தினுடைய ப்ராப்ளம் என்ன? ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். ஏன் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள்? அதை வாசிக்கணும். வாசிங்கம்மா. 4வது வசனம் வாசிக்கிறீங்களா? பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். ஆண் பிள்ளையை பெற்ற உடனே அதை பட்சித்து போடும்படிக்கு வலு சர்ப்பம் ரெடியா நிக்குது. அதுக்கு இது என்ன தேவையில்லை? கிறிஸ்தவனா இருந்துட்டு போ, ஆண் பிள்ளையை மாத்திரம் பெற்றெடுக்கிற கூட்டத்தை வச்சுக்காது. அப்படி என்றால் ஜாதிகளை இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. இந்த ஜாதிகளை இருப்பு கோலால் யார் ஆளுகை செய்வா? வெளிப்படுத்தின விசேஷம் பிரசங்கம் பண்ணும்போது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஹல்லேலூயா. தியத்தீரா சபைக்கு கர்த்தருடைய சொல்லுங்க, வாசிங்கம்மா. அவன் 26 27 கூட வாசிங்க, நேரம் இல்லை, வேகமாக வாசிச்சிருங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். யாரது? யார் ஆண் பிள்ளை? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும், அவனுடைய கூட்டத்தாருக்கு தெரியும், அவனை சேவிக்கிறவர்களுக்கு தெரியும், அவனுக்கு ஆமாம் போடுறவர்களுக்கு தெரியும், அவனுக்கு இணங்கி போறவர்களுக்கு தெரியும், பிசாசுனுடைய வெளிப்பாடுகளுக்கு விசுவாசித்து அந்த பொய்க்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு தெரியும், நொறுக்கப்படுவார்கள் என்று. ஹல்லேலூயா. ஆகையினால தான் அந்த வலு சர்ப்பத்துக்கு எரிச்சல், கோபம். ஆகையினால கவனிங்க, அந்த வலு சர்ப்பமாகப்பட்டது கடைசி நாட்களில் ஸ்திரீ என்று சொல்லும்போது சபை.
ஹல்லேலூயா. ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லும்போது இந்த 1000 வருஷ அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்து சாதிகளை இருப்பு கோலால் ஆளுகை செய்ய கொடுக்கிறவர்கள், முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடையக்கூடியவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து வரும்போது ரகசிய வருகையில மரித்திருந்தால் உயிரோடு எழும்புவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த கூட்டம் தான் ஆண் பிள்ளையின் கூட்டம். ஹல்லேலூயா. இதை விழுங்கி படுத்தான் இப்படி ஒழுங்கான விதத்தில் கிறிஸ்தவங்களா உருவாகிறவங்களை பற்றி தான் ஹீ இஸ் பாதரேஷ். ஹல்லேலூயா. வலு சர்ப்பத்தினுடைய கவலையே நாட் ஆன் கிறிஸ்டியன்ஸ் பட் ஆன் மேல் சைல்டு. 4:5 சீக்கிரம். ரெவலேஷன்ஸ் 12. His tail drew a third of the heaven stars and threw them to the earth. And the dragon stood before the woman. The dragon stood before the woman who was ready to give birth. Who was ready to give birth. To devour her child. To devour her child. As soon as it was born. As soon as it was born. She bore a male child. Who Who was to rule. All nations. With a rod of iron. With a rod of iron. Hallelujah. இதற்காகத்தான் அது சீறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? 6வது வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்கு தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. இப்போ on behalf of the church, on behalf of hallelujah the male child, hallelujah, வானத்திலே யுத்தம் உண்டாகிறது. Amen. சர்ச் என்று சொன்னால் யூனிவர்சல், எல்லா சபைகளும் உத்தமமாய் கர்த்தருடைய சத்தியத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கக்கூடிய சபைகளில் இருக்கக்கூடிய உத்தம விசுவாசிகள், ஹல்லேலூயா, அவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்களுடைய சார்பாகத்தான் ஒவ்வொரு நாளும் வானமண்டலத்தில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அதை தான் இது எந்த மனுஷனும் நமக்கு கொண்டு செய்ய முடியாது. இந்த வலு சர்ப்பம் நம்ம மேல உள்ள எரிச்சலை தான் அவனுக்கு இணங்கி போகிற ஜனங்களுக்குள்ளே புகுந்து, அவனுக்கு இடம் கொடுக்கிற ஜனங்களுக்குள்ளே புகுந்து நமக்கு விரோதமாக மனுஷர்களை ஏவி விடுகிறான். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை ஏவி விடுகிறான், சந்தர்ப்பங்களை ஏவி விடுகிறான், எல்லாவற்றையும் ஏவி விட்டு பார்க்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய சீற்றம் சபைக்கு விரோதமாக, ஹல்லேலூயா, ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிற சபைக்கு விரோதமாக என்ன மேக்சிமம் செய்ய முடியுமா? he tries his level best. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? they did not prevail. ஆமென். அவர்கள் ஜெயம் கொள்ளவில்லை. மீகாவில் தூதனும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஆமென். நடந்த சம்பவம், வானத்தில் அவர்கள் இருந்த இடமே காணும், காலி. இருந்த இடமே அது வாசிக்கும் போது பயங்கரமா இருக்கு இல்லையா? அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. வாசிக்க அந்த பகுதியை. But they did not prevail. But they did not prevail. Nor was a place found for them. Nor was a place found for them. In heaven any longer. In heaven any longer. தொடர்ந்து அதை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், இந்த 13ஆம் வசனம் நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசித்து முடிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, 17வது வசனம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகி அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஹல்லேலூயா. கடைசியில் அந்த வலு சர்ப்பத்தினுடைய முடிவு என்னாச்சு? வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது எங்க முடிஞ்சிச்சு? வாசிங்க. மீகாவில் தூதினால் அதுக்கு முடிவில்லை. 20வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அக்கினியும் கந்தகமுமான எரிகிற கடலிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவனுக்கு முடிவு வந்து தேவனால தான். நம்ம கடந்த வாரம் நான் சொன்னது போல ஏசாயா 30:33 கர்த்தருடைய சுவாசத்தினால் கந்தகம் வருகிறது, அக்கினி வருகிறது. அவருடைய சுவாசத்தினால் உண்டாகிற அக்கினி அதான் அவனை பட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. மீகாவிலும் அவனுடைய தூதனும் அவனை அடக்கி கீழ்ப்படுத்த முடியுமே தவிர அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறது, அழிவுக்கு கூடிய வல்லமை தேவனுடைய நாசின் சுவாசத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஆகையினாலே இப்படி கர்த்தர் தம்முடைய பரம சேனையோடு கூட தம்முடைய ஜனத்துக்காக, உங்களுக்காக, ஆமென், தேவன் உங்கள் பட்சத்தில் உங்கள் சார்பிலே இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. Glory.
Praise you, Jesus. உங்களை அர்ப்பணிங்க. இனி நீங்கள் ஹalleluya, glory to God. இந்த உலகத்தின் அதிகாரங்களோ வல்லமைகளோ இல்லை தீய சக்திகளோ தீய வல்லமைகளோ எத்தனையோ அவர்கள் முயற்சித்தாலும் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையே மகிமைப்படுத்தி அவருடைய நோக்கத்தை இன்று கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். The Lord of hosts is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். உங்களோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. Oh Jesus, to the maximum possible. சத்ரு தன்னால் முடிந்த மேக்சிமம் அளவிற்கு போராடத்தான் செய்கிறான். ஆனால் தேவ ஜனத்துக்காக வானத்திலே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. வானத்தில் இந்த யுத்தம் நடக்கிறதுல நீ தேவ தூதர்களோட பட்சத்தில் இருக்கிறாயா? ஹalleluya, எந்த தூதர்களோட பட்சத்தில் நீ காணப்படுகிறாய்? Hallelujah, glory to God. Thank you, Jesus. The battle belongs to the Lord. Hallelujah, glory to God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, thank you, Jesus. Oh, we praise you, praise. எல்லாரும் கர்த்தர் வாயில திறந்து கர்த்தரை துதிங்க. ஓ ரமால சந்தரலபதி கரலப சந்தரலபதி ரிவிஷிகரலப உதியாந்து ரிவிகரப ஷிரபரதிலு. In heavenly armor we'll enter the land. The battle belongs to the Lord. No weapons that fashioned against us will stand. The battle belongs to the Lord. We sing glory and honor, power and strength to the Lord. We sing glory and honor, power and strength to the Lord. When the power of darkness comes in like a flood, the battle belongs to the Lord. He's raised up a standard, the power of His blood. The battle belongs to the Lord. We sing glory and honor, power and strength to the Lord. We sing glory and honor, power and strength to the Lord. When your enemy presses and God do not fear, the battle belongs to the Lord. Take courage, my friend, your redemption is here. The battle belongs to the Lord. We sing glory and honor, power and strength to the Lord. We sing glory and honor, power and strength to the Lord. Power and strength to the Lord. Amen. Glory be to God. அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளை தந்தவரும் பேச வார்த்தைகளை அருள் புரிந்தவரும் ஆண்டவரே கர்த்தாவே நீரே என்று சொல்லி எல்லா மகிமையும் உமக்கு தந்து உடைய பரிசுத்த திருநாமத்திற்கே மகிமையை செலுத்துகிற உடைய ஜனத்துக்காக நீர் பாராட்டுகிற வைராக்கியம், உடைய சபைக்காக நீர் பாராட்டுகிற வைராக்கியத்தை நாங்கள் இன்று பார்த்தோம் அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரே இதை பற்றி கொண்டு உமக்குள்ளே பிழைக்க வாழ உடைய மகிமையை காண எதிர்ப்பின் வல்லமைகளில் சோர்ந்து போகாமல் நிலை நின்று உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க ஜெயம் கொண்டவர்கள் என்கிற வரிசையில் வந்து சேர முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்க ஆண்டவரே ஜாதிகளை ஆளுகிற இருப்புக்கோளால் ஆளுகிற ஆண் பிள்ளைகளாய் திகழ இயேசுவே உடைய வல்லமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். பரம சேனையின் திரள் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்தபோது தோன்றினார்கள் அப்பா. இந்த உலகத்தில் அவரை சந்திக்க போகிற எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா விபரீதங்களையும் ஹalleluya
ஹalleluya அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக அவர்கள் அவர் சார்பில் ஹalleluya glory to God அவரை பலப்படுத்தத்தக்கதாக என் தேவன் நீர் அந்த நாளில் வெளிப்பட்டது போல இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட சார்பில் தேவாவியானவரே நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவோடு கூட கர்த்தாவே சபைகளோடும் ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் குடும்பங்களோடும் உம்முடைய பரமசேனை இருக்க வேணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி உம்முடைய வார்த்தையின்படியே பரமசேனை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த பிறப்பின் நன்றாண்டரை நினைவு கூறுகிற இந்த நாளில் உம்முடைய பரமசேனை ஒவ்வொரு கூட இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். வந்த யாவரையும் ஆசீர்வதியும். தடைப்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தருளும். உமக்கே மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். வாக்குத்தங்களை உரிமையாக்கி கொண்டு அந்த ஹாரத்தின் வல்லமைகளை மேற்கொண்டு கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. மறவாதே, ஆமென். துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே